இன்றைக்கு 1 சாமுவேல் 9ஆம் அதிகாரத்திலே நாங்கள் சில வார்த்தைகளை தியானித்து பார்க்க போகிறோம். ஆண்டவர் இந்த ஜீவன் உள்ள வார்த்தைகளை எங்களுக்கு எழுதி கொடுத்திருக்கிறார். ஏனென்றால் இவைகள் எங்களுடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது என்று நாங்கள் வாசிக்கிறோம். தேவனுடைய வார்த்தைகள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமுமாய் இருக்கிறது. நாங்கள் வாசிக்கிறோம், ஒரு மனிதன் சவுல் என்கிற அந்த அழகான சௌந்தரியமான ஒரு பெஞ்சமின் கோத்திரத்தாரின் ஒரு மகனை பார்க்கிறோம். ஐ திங்க் he is very handsome boy. இதிலே நாங்கள் வாசிக்கிறோம், அவனுக்கு சவுல் என்னும் பேருள்ள சௌந்தரியமான வாலிபன் ஆகிய ஒரு குமாரன் இருந்தான். இஸ்ரவேல் புத்திரரில் அவனை பார்க்கிலும் சௌந்தரியவான் இல்லை. எல்லா ஜனங்களும் அவன் தோளுக்கு கீழாய் இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாய் இருந்தான். Wow, very handsome guy, very fair, tall, young, handsome. என்ன நடக்கிறது என்று சொன்னால், இவன் அந்த தேசத்திலே வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு நாள் அவருடைய தகப்பண்ட கழுத துளைஞ்சு போச்சு. அப்ப அவனையும் அவன் ஃப்ரெண்டையும் அவர் அனுப்புற, நீங்க போய் பார்த்துட்டு வாங்க, எங்க துளைஞ்சு போச்சோ தெரியல. அப்பொழுது 5வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவர்கள் ரூபன் என்னும் நாட்டுக்கு வந்தபோது சவுல் தன்னோடு இருந்த வேலைக்காரனை நோக்கி, என் தகப்பன் கழுதைகள் மேலுள்ள கவலையை விட்டு நமக்காக கவலைப்படாதபடிக்கு திரும்பி போவோம் வா என்றான். அப்புறம் வேலைக்காரனுக்கு, அவன் போன வேலைக்காரன் நண்பன் இல்லை. அப்ப அவன் சொல்றான், வந்து அப்பா இப்ப நாங்கள் நேரம் எல்லாம் செலவழித்து இந்த காடுகளை தேடி திரிகிறோம், அப்பா நான் இங்கே பார்க்க போறேன், வா போவோம்னு சொல்லும்போது அவன் சொல்றான், வந்து அதற்கு அவன், இதோ இந்த பட்டணத்திலே தேவனுடைய மனுஷன் ஒருவர் இருக்கிறார், அவர் பெரியவர், அவர் சொல்லுகிறதெல்லாம் தப்பாமல் நடக்கும். அவன் சொல்ல, நாங்க 2 பேரும் போய் அவர் என்ன சொல்லுவார் என்று கேட்போம், இந்த கழுதை எங்கே இருக்கு என்று கேட்கலாம் என்று போகிறான். அப்பொழுது சவுல் வந்து சொல்லுகிறான் வேலைக்காரனை பார்த்து, நாம் போனாலும் அந்த மனுஷனுக்கு என்னத்தை கொடுப்போம், நம்முடைய பைகள் இருந்த தின்பண்டங்கள் செலவழிந்து போயிட்டது, தேவனுடைய மனுஷனாகி அவருக்கு கொண்டு போகத்தக்கதான காணிக்கை நம்மிடத்தில் ஒன்றும் இல்லையே என்று சொல்லுகிறான். அவன் he is a very God fearing person. He wanted to honor the men of God. He says, அவருக்கு நாங்கள் ஆனர் பண்ணணும், நாங்கள் வெறும் கையோடு அவர்கிட்ட போகக்கூடாது என்று அவன் சொல்லுகிறான். அந்த வேலைக்காரன் பின்னும் சவுலை பார்த்து, இதோ என் கையில் இன்னும் 1/4 சேக்கல் வெள்ளி இருக்கிறது, தேவனுடைய மனுஷன் நமக்கு நம்முடைய வழியை அறிவிக்கும்படிக்கு அதை அவருக்கு கொடுப்போம் என்றான். 10வது வசனத்திலே வாசிக்கிறோம், அப்பொழுது சவுல் தன் வேலைக்காரனை நோக்கி, நல்ல காரியம் சொன்னாய், போவோம் வா என்று சொல்லுகிறார். அவங்க 2 பேரும் அங்க போய்க்கல, சாமுவேலோடு ஆண்டவர் இவனை குறித்து பேசுகிறார். பார்க்கிறோம் அடுத்த பக்கத்திலே 16வது வசனத்திலே, நாளை இந்த நேரத்துக்கு பெஞ்சமின் நாட்டானாகிய ஒரு மனுஷனை உன்னிடத்தில் அனுப்புவேன், அவனை என் ஜனமாகிய இஸ்ரவேலின் மேல் அதிபதியாக அபிஷேகம் பண்ண கடவாய், அவன் என் ஜனத்தை பெலிஸ்தரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பான்,
என் ஜனத்தின் முறையிடுதல் என்னிடத்தில் வந்து எட்டினபடியினால் நான் அவர்களை கடாட்சித்தேன் என்று வெளிப்படுத்தி இருந்தார். சாமுவேல் சவுலை கண்டபோது கர்த்தர் அவனிடத்தில், இதோ நான் உனக்கு சொல்லியிருந்த மனுஷன் இவனே, இவன்தான் என் ஜனத்தை ஆளுவான் என்றார். ஆமென். அந்த நேரத்தில் ஜனங்கள் ஜெபிக்கிறார்கள், எங்களுக்கு ராஜா வேண்டும், உலகத்தில் இருக்கிற நாடுகளைப் போல எங்களை ஆளுவதற்கு ஒரு ராஜா வேண்டும் என்று சொல்லி தேவனை கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் பெலிஸ்தருக்கு அடிமையாக இஸ்ரவேல் இருக்கிறார்கள். இப்ப ஒரு அழகான வாலிபன், ஆமென், ஹல்லேலூயா, God chose him to be the king. ஆமென், ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், இவன் தான் நான் உனக்கு சொன்ன மனுஷன். நான் இந்த கழுதையை பாவிச்சு ஆண்டவர் அங்கே சாமுவேல் இடத்திலே கொண்டு வருகிறார். ஏன் கொண்டு வருகிறார்? அவன் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். ஆமென். நான் வாசிக்கிறோம், அபிஷேகம் சகல நுகங்களையும் உடைக்கிறதாம். பழைய காலத்தில் தீர்க்கதரிசிகள் அபிஷேகத்தினால் நிறைந்தார்கள், ராஜாக்களை அபிஷேகித்தார்கள். அபிஷேகம் அவர்களை பாதுகாத்தது. அப்பொழுது பார்க்கிறோம், 18வது வசனம், சவுல் நடுவாசலிலே சாமுவேலிடத்தில் வந்து, ஞான சிருஷ்டிக்காரன் வீடு எங்கே சொல்லும் என்று கேட்டான். சாமுவேல் சவுலுக்கு பிரதியுத்தரமாக, ஞான திருஷ்டிக்காரன் நான் தான், நீ எனக்கு முன்னே மேடையிலே மேல் ஏறிப்போ, நீங்கள் இன்றைக்கு என்னுடைய போஜனம் பண்ண வேண்டும், நாளைக்கு காலையிலே நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நான் சொல்லுவேன். ஆமென், ஹல்லேலூயா. தேவன் ஒரு மனிதனை ஏன் தெரிந்தெடுக்கிறார்? எப்படி தெரிந்தெடுக்கிறார்? ஒரு மனிதன் தேவ பக்தி உள்ளவனாக இருக்கிறான், தேவனை கனப்படுத்துகிறவனாக இருக்கிறான். தேவன் அங்கே சாமுவேலுடைய இருதயத்தை பார்க்கிறார். சாமுவேலுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. சவுலுடைய இருதயத்தை பார்க்கிறார். சவுலுடைய இருதயம் தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறது. அவனை ராஜாவாக்க வேண்டும் என்று தேவன் விரும்பினார். நாங்கள் பார்க்கிறோம், சாமுவேல் சவுலை அபிஷேகம் செய்கிறான். பார்ப்போம் 27வது வசனத்தில், அவர்கள் பட்டணத்தின் கடைசி மட்டும் இறங்கி வந்த போது சாமுவேல் சவுலை பார்த்து, வேலைக்காரனை நமக்கு முன்னே நடந்து போக சொல் என்றான். அப்படி அவன் நடந்து போனான். இப்பொழுது நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். You see God's word. God has a word for you. And I want to tell you what God has planned for your future. Amen. தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரை குறித்தும் He is dreaming. Amen. He loves you. He cares for you. அதான் இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுடைய ரட்சிப்பு கூடாக அவர் எங்கள் எல்லாரையும் பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்திருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. அபிஷேகம் சகல நுகங்களையும் உடைக்கும். ஹல்லேலூயா. தேவன் எங்களை அழைத்தவர் மட்டுமல்ல, எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவனாய், எங்களுக்குள்ளே இருக்கிற கர்த்தராய், எங்களை உருவாக்குற கர்த்தராய் அவர் இருக்கிறார். ஆனா அன்றைக்கு சவுல ஆண்டவர் நம்பினார், அவனை அழைத்தார். அவர் சொல்லுகிறார்,
நான் தேவனுடைய வார்த்தையை உனக்கு தெரிவிக்கும்படி நீ சற்றே தரித்து நில் என்றான். அடுத்த அதிகாரம் 10ஆம் அதிகாரத்திலே, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் தலையின் மேல் வார்த்து அவனை முத்தம் செய்து, கர்த்தர் உன்னை தம்முடைய சுதந்திரத்தின் மேல் தலைவனாக அபிஷேகம் பண்ணினார் அல்லவா. கர்த்தர் உன்னை தெரிந்தெடுத்து எல்லா ஜனத்தாரின் மேலும் உன்னை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார். ஆமென். நான் வெளிப்படுத்திய விசேஷத்துல 1ஆம் அதிகாரத்துல, கர்த்தர் எங்களை ஆசாரியர்களாக, லேவியர்களாக, ராஜாக்களாக தெரிந்தெடுத்திருக்கிறார் என்று வாசிக்கும் பொழுது I get excited. He has anointed us. Amen. அன்று சவுலை அவர் தைலத்தை எடுத்து அவன் தலையிலே ஊற்றுகிறார். அந்த கொம்பு தைலம் அவன் மேல் ஊற்றப்படுகிறது. அன்று அவனை தேவன் தெரிந்தெடுக்கிறார். அழகான, சௌந்தரியமான, எல்லா ஜனங்களுக்கும் மேலாக நிற்கக்கூடிய ஒரு மனுஷனை இஸ்ரவேலுக்காக தெரிந்தெடுக்கிறார். அங்கே சாமுவேல் சொல்கிறான், நீ ராகேலின் 2ஆவது அதிகாரத்திலே, நீ ராகேலின் கல்லறையிலே 2 மனுஷரை காண்பார். அவர்கள் உன்னை பார்த்து, நீ தேட போன கழுதைகள் அகப்பட்டது, இதோ உன் தகப்பன் கழுதை மேல் இருந்த கவலையை விட்டுவிட்டு உனக்காக விசாரப்பட்டு என் மகனுக்காக என்ன செய்வேன் என்கிறான் என்று சொல்வார்கள். நீ அவ்விடத்தை விட்டு அப்புறம் கடந்து போ. தாபேரில் சமபூமியில் சேரும் பொழுது தேவனை பணியும்படி பெத்தேலுக்கு போகிற 3 மனுஷர் அங்கே உன்னை கண்டு சந்திப்பார்கள். ஒருவன் 3 ஆட்டுக்குட்டிகளையும், இன்னொருவன் 3 அப்பங்களையும், வேறொருவன் திராட்சை ரச துருத்தியையும் கொண்டு வந்து உன்னுடைய சுக செய்தியை விசாரித்து உனக்கு 2 அப்பங்களை கொடுப்பான். It spiritually signifies the word of God. ஆமென். சொல்றான், நீ அபிஷேகம் பெற்றிருக்கிறாய், உனக்கு இப்ப அப்பங்கள் தேவை, கர்த்தருடைய வார்த்தைகள் தேவை. அவனுக்கு அப்பங்களை கொடுப்பார்கள். அவன் சொல்லுகிறான், அவர்கள் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள். 6வது வசனத்திலே, அப்பொழுது கர்த்தருடைய ஆவி உன்மேல் இறங்குவார், நீ அவர்களோட கூட தீர்க்கதரிசனம் சொல்லி வேற மனுஷனாவாய். நீ அவங்களோட போய்க்கல, கர்த்தருடைய ஆவி உன்மேல இறங்குவார். ஆமென். பெந்தெகோஸ்தே நாள்ல அந்த மேலறையில 120 பேர் கூடியிருந்த பொழுது அவர்கள் மேலே வந்து இறங்கிய பரிசுத்த ஆவியானவர் இன்றைக்கும் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆவியானவர் எங்க இருக்கிறாரோ அங்கேதான் விடுதலை உண்டு. அங்கே அவன் மீது தேவனுடைய ஆவி, பரிசுத்த ஆவி வந்து இறங்குகிறார். அந்த ஆவியானவர் அவனை வேறே மனுஷனாக மாற்றுகிறார். What a glorious blessing. A young, handsome, tall man was chosen by God, anointed by God, and then he received the baptism of the Holy Spirit. Amen. A beautiful God-given moment. ஆண்டவர் அவனை ஏற்படுத்தி நன்றாக அவனை ஆவியினாலே நிரப்பினார். ஆமென். இன்றைக்கு நாங்கள் எவ்வளவு கொடுத்து வைத்தவர்கள். ஆவியான தேவன் எங்களை அபிஷேகம் செய்கிறார். இதோ நான் வாசல் படியிலே நின்று தட்டுகிறேன். ஒருவன் சத்தத்தை கேட்டால்
அவன் தன் கதவை திறந்தால் அவன் உள்ளே வந்து நானும் பிதாவும் பரிசுத்த ஆவியானவரும் வாசம் பண்ணுவோம். எங்களுக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஆவியானவர் பெந்தெகோஸ்தே நாளில் எங்களை அபிஷேகித்து அவருடைய ஜனங்களாக எங்களை மாற்றிய தேவனானவர். ஆமென். அன்றைக்கு அவனை ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறார். ஆனா புதிய ஏற்பாட்டில் எங்கள் எல்லாரையும் ராஜாவாக ஆளுவதற்காக அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க செய்ய கவலையா இருக்கிறீங்களே, ஏன் எங்களை ஆளுவதற்கு அபிஷேகித்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க ஆள பிறந்தவர்கள். நீங்கள் உயிர் தளர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தில் இருக்கும் பொழுது, நீங்கள் மறுபுற படைந்து உங்களுடைய அழகான சரீரத்தில் இருக்கும் பொழுது, உங்களுக்குள்ள இருக்கிற பொட்டன்ஷியலை யாரும் அறிய மாட்டார்கள். நீங்க இப்ப மாம்சத்தால கட்டுப்பட்டு இருக்கிறீங்க. ஆனா நீங்க ஆவியில கட்டுப்பாடற்றவர்களா இருப்பீங்க. தேவ தூதர்களுடைய வல்லைகளுக்கு மேலாக உங்களுடைய வல்லமை இருக்கும். நீங்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவீர்கள். எபிரேய நிருபத்திலே நீங்கள் தேவ தூதர்களுக்கு கட்டளையிடுவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். ஹல்லேலூயா. அபிஷேகம் எங்கள் மேல் இருக்கிறது. அது ஒரு ராஜாவினுடைய அபிஷேகம். தேவனுடைய பிரசன்னத்திலே எப்பொழுதும் போய் நிற்கக்கூடிய ராஜரீக அபிஷேகம். நீங்க போய் சொல்றீங்க பாஸ்டர், உங்களை நம்ப வைக்காம உங்களை ஏமாற்றி 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 சத்துரு எதை சொன்னாலும் உங்களுடைய அந்தஸ்து தேவனுடைய கண்களிலே வித்தியாசமாயிருக்கிறது. இந்த உலகத்து ஜனங்களுக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. என்ன பாஸ்டர், ஒரே ஷர்ட் போடுறோம், ஒரே கோட்டை போடுறோம்? இல்ல. அன்றைக்கு அவர் அழைத்தார், தெரிந்து கொண்டார், அபிஷேகித்தார். நாங்கள் 9வது வசனத்திலே வாசிக்கிறோம், அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஹல்லேலூயா. வேறே இருதயம், வேறே இருதயம். ஆமென். ஆவியானவர் எங்களை அபிஷேகிக்கும் பொழுது, எங்களுக்குள்ளே வரும் பொழுது, அந்த வேற இருதயத்தை ஆண்டவர் எங்களுக்கு தருகிறார். மற்றவர்கள் பார்க்கிற பிரகாரமாய் பார்க்காமல் தேவ சிந்தனையோடு தேவனுடைய வழிகளை சிந்திக்கிற இருதயம், தேவனுடைய வழிகளுக்காக தேவனுக்காக வாழ்கிற அந்த இருதயம். God anoints us and He comes into our heart. He transforms our hearts. அப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணபடி எத்தனை இன்றைக்கு இங்க நிக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. தேவன் எங்கள் இருதயங்களை மாற்றி இருக்கிறார். எங்கள் இருதயத்தை வேறே இருதயமாக மாற்றினார். எசேக்கியேல் சொன்னான், ஆண்டவரே கல்லான இருதயத்தை எடுத்துவிட்டு தசையான இருதயத்தை கொடுப்பீராக. ஆமென். எங்களுக்கு ஆண்டவர் ஆல்ரெடி he has done it. உங்களுடைய இருதயத்தை தேவன் தன்னை தேடும்படியாக மாற்றி இருக்கிறார். தேவன் உங்களுடைய இருதயத்தை தேவ சிந்தனை உள்ளவர்களாய் மாற்றி இருக்கிறார். பாவத்தை வெறுத்து பரிசுத்தத்தை நாடுகிற
ஒரு ஜன கூட்டமாய் மாற்றி இருக்கிறார். வேறு ஒரு ஆசை இல்ல இயேசு ராஜா உம்மை தவிர. ஆமென். வேறு ஒரு ஆசை இல்ல என்று சொல்லக்கூடிய ஒரு இருதயத்தை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நாங்கள் வாசிக்கிறோம், அவன் அந்த தீர்க்கதரிசியை விட்டு விலகும் பொழுது அவனுக்கு வேறே இருதயத்தை கொடுக்கிறார். அவர்கள் அந்த மலைக்கு வந்தபோது இதோ தீர்க்கதரிசிகள் கூட்டம் அவனுக்கு எதிராக வந்தது. அப்பொழுது தேவனுடைய ஆவி அவன் மேல் இறங்கினதினால் அவனும் அவர்களுக்குள்ளே தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆமென். ஹல்லேலூயா. What a glorious experience. He spoke prophecies. தேவனை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்க ஆரம்பிக்கிறார். The anointing, the anointing, the anointing. உங்களுக்கு மேல இருக்கிற அபிஷேகம் என்னென்று தெரியுமா? அன்று யோவானும் யாக்கோபும் நாங்கள் வானத்தில் இருந்த அக்கினியை இறக்கட்டுமா என்று இயேசுவிடத்திலே கேட்ட பொழுது அவர் திரும்பி he rebuked them and said, you know what kind of anointing is upon you. நாங்க வெற்றி பெறாம இருக்கிறதுக்கு காரணம் அந்த அபிஷேகத்தில் நாங்கள் எடுத்து அதிகாரத்தோடு தீர்க்க தரிசன வார்த்தைகளை சொல்லி ஜெபித்து கட்டளையிட்டு ஜெயம் கொள்ளாமல் இருப்பதுதான். உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது, அதிகாரம் கொடுக்கப்பட்டாகிவிட்டது. In the name of Jesus, I rebuke every demonic powers that is against my family. That will be heard. And God will send His angel because you have been anointed king. You are an anointed priest. And God has given you that authority. இதோ நான் உங்களுக்கு வலுசற்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சகல பிசாசுடைய வல்லமைகளை மேற்கொள்ளவும் அதிகாரம் கொடுக்கிறேன். The authority comes with the anointing. ஆமென். ஹல்லேலூயா. அதிகாரம் கொடுக்கிறேன், அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்துவது இல்லை. நான் சில வேளையில தூங்கும் பொழுது சும்மா அப்படியே பெல்ல ஏறி தூங்கிடுவேன். அப்பொழுது பல காலம் somebody is squeezing my neck, I got unable to breathe. இப்படி கொஞ்ச காலமா பிரச்சனையா இருக்கு. So when I sat down on the table before I go to bed, I pray. And I said, I rebuke. என்னுடைய அறைக்குள்ள, இந்த வீட்டுக்குள்ள, இந்த காணிக்குள்ள எந்த ஒரு ஆவிகளும் எனக்கு கிட்ட நெருங்க முடியாதபடி இயேசுவே உம்முடைய ரத்தத்தை எடுக்கிறேன், அவைகளை காட்டிந்து கட்டுகிறேன் ஆண்டவரே. அப்படி ஆண்டவர் நெப்புடுற அநேக காரியத்துக்காக ஜெபித்துட்டு படுத்தா ஒன்றும் வராது. ஒன்றுமே அன்றைக்கு கனவே ஒரு பேட் ட்ரீமும் வராது, ஒன்றும் வராது. ஏனெண்டா அமைதியா பேசாம இதுதான் எங்கட தலைவிதி, இப்படித்தான் வாழ்க்கை, இப்படித்தான் முடியணும், இதுதான் எங்கட கெதி என்று நாங்க வாழ்ந்தால் எல்லாரை போலவும் பரிதவிக்க கூடியவர்களாய் வாழ்ந்து விட்டு போகலாம். ஒன்று சேர்ந்து நான் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஆமென். நம் இயேசு நல்லவர், ஒரு போதும்
கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். அதிகாரம் கையிலே, ஆமென், ஆளுவோம் தேசத்தை. ஆமென். அதிகாரம் கையில் இருக்கிறது. இன்றைக்கு நீங்க பயந்து 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 பாஸ்டர் உங்களுக்கு ஜெபிக்க தேவையில்லை. நீங்க ஜெபிக்கும் பொழுது அந்த அபிஷேகம் உங்கள் மேல் இருக்கிறது, அதிகாரம் உங்களுக்கு இருக்கிறது. பிசாசு அதற்கு கீழ்ப்படிந்தே ஆக வேண்டும். அவன் தீர்க்க தரிசனம் சொன்னான். He was a young, powerful man of God. Hallelujah. 17ஆம் வசனத்திலே பாவிக்கிறோம், சாமுவேல் எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் கூப்பிடுகிறான். அவன் சொல்லுகிறான், நீங்க ஒரு ராஜாவை கேட்டீங்க, தேவன் உங்களுக்கு ஒரு ராஜாவை கொடுக்கிறார். அப்பொழுது சீட்டு போடப்படுகிறது. 21வது வசனத்திலே தேவன் அந்த சீட்டை சவுலின் மகன் மீது விழ பண்ணினார். முதல்ல அபிஷேகிக்கிறார். ஆமென். பிறகு வேற இருதயத்தை அவனுக்கு கொடுக்கிறார். பரிசுத்த ஆவியால் அவனை நிரப்புகிறார். அவனை தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்தார். அதுக்கு பிறகு அவனுக்கு லக் வேற இல்லை. Amen. Hallelujah. God has already chosen this man. சீட்டு போட்டப்பட்ட பொழுது அது அவன் மேலே விழுந்தது. அப்பொழுது நாங்கள் பார்க்கிறோம், அவனை தேடினார்கள், அவன் அகப்படவில்லை. Because he is a timid fellow. ஒரு வெட்கப்பட்ட ஆள். ஆமென். அவன் 22வது வசனம், அவன் இங்கே வருவானா என்று அவர்கள் திரும்ப கர்த்தரிடத்திலே விசாரித்த போது, இதோ அவன் தளவாடங்களில் இருக்கிற இடத்திலே ஒளித்துக் கொண்டிருக்கிறான் என்று கர்த்தர் சொன்னார். இப்ப கர்த்தர் அவனை விடுறதா இல்லை, அவன் ஓடி போய் ஒளிச்சிருக்கிறான். அவர் ஆண்டவர் சொல்றார், இவன் ஒளிச்சிட்டு இருக்கிறான், இவன் ஒரு இன்னசென்டான ஆள். ஆமென். அவன் அப்பொழுது இன்னசென்டான ஆளா இருந்தான். அவருடைய இருதயம் நன்றாக இருந்தது. அவன் உங்களை போல அபிஷேகத்தை பெற்றிருந்தான். உங்களை போல ராஜரீக அபிஷேகம் அவனுக்கு மேல இருந்தது. அப்பொழுது 23வது வசனத்திலே, அப்பொழுது அவர்கள் ஓடி அங்கே இருந்த அவனை அழைத்து கொண்டு வந்தார்கள். அவன் ஜனங்கள் நடுவே வந்து நின்ற போது எல்லா ஜனங்களும் அவன் தோள்களுக்கு கீழா இருக்கத்தக்கதாக உயரம் உள்ளவனாயிருந்தான். ஆமென். ஹல்லேலூயா. அப்பொழுது சாமுவேல் எல்லா ஜனங்களை நோக்கி, கர்த்தர் தெரிந்து கொண்ட, God chosen, தெரிந்து கொண்டவனை பாருங்கள், சமஸ்த ஜனங்களுக்குள்ளும் அவனுக்கு சமமானவன் இல்லை என்றான். அப்பொழுது ஜனங்கள் எல்லாரும் ஆட்பரித்து, ராஜாவே வாழ்க என்று சொன்னார்கள். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அது ஒரு புஸ்தகத்திலே எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அனுப்பிவிட்டான். சவுலும் கிபியாவில் இருக்கிற தன் வீட்டுக்கு போனான். ராணுவத்தில் தேவன் எவர்கள் மனதை ஏவினாரோ அவர்களும் அவனோடு கூட போனார்கள். தேவன் ஜனங்களை இப்ப அபிஷேகம் பெற்றவனை பின்பற்றும்படியாக ஏவுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்கள், he was a God chosen man. ஆனா அவனுடைய லைஃப்ல நடந்த காரியங்கள் மிகவும் வேதனைக்குரிய காரியமாய் மாறுகிறது. நாங்கள் அபிஷேகம் பெற்றிருக்கிறோம், நாங்கள் எங்களை கர்த்தர் தெரிந்தெடுத்திருக்கிறார், கர்த்தர் எங்களை
தீர்க்கதரிசன வரங்களினால் நிரப்பி இருக்கிறார், அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா அவன் தன்னுடைய வாழ்க்கையில அவன் செய்த காரியங்கள், அவன் ராஜாவாக வந்த பிறகு அவன் வெற்றி அடைய அவனுடைய வெற்றிகள் அவனுடைய கண்ணை மறைக்க ஆரம்பிக்கிறது. பாருங்க, ஆண்டவர் இந்த சர்ச்சை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். எனக்கு தெரியும், நான் கவர்மெண்ட்ல இருக்கேன், ஆண்டவர் என்னை அழைத்தார். ஆமென், ஹல்லேலூயா. அழைத்து ஊழியத்தை ஆரம்பிக்கும்படியாக செய்தார். ஜனங்களை கொண்டு வந்தார், முன்னுக்கு இருக்கிற திருச்சபையை தந்தார். ஆமென், ஹல்லேலூயா. ஜனங்களை அழைத்து வந்தார். இந்த இடத்தை நான் வேண்டினேன். ஹல்லேலூயா. இந்த இடத்தை நான் வேண்டது மட்டுமல்ல, இந்த இடத்துல நான் ஒரு பெரிய சபையை கட்டினேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் பைனான்ஸையோ எதையோ எனக்கு மறைக்கவில்லை. என்னுடைய வல்லமையினாலே இந்த சபையை நான் கட்டினேன். ஆமென், ஹல்லேலூயா. அப்படி நான் நினைச்சா என்ன மாதிரி ஒரு முட்டாள் இந்த உலகத்திலே யாரும் இருக்க முடியாது. ஒவ்வொரு ஸ்டெப்பா செய்தது எங்களுடைய தெய்வம். I can't do this. God was with us. He did it. He spoke to the agents. He saw the church double the amount. He saw the other two buildings double the amount. He gave the funds. எனக்கு தெரியும், ஆர்கிடெக்ட் கீறி தந்த படத்தை இப்படி வச்சுட்டு, ஆண்டவரே எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது ஆண்டவர், எங்களுக்கு புரோக்கரும் இருக்கே இல்லை, கன்ஸ்ட்ரக்ஷன் காயும் இருக்கே இல்லை. ஆனா அவர் படிப்பிச்சார். மெக்கானிக்கல் ட்ராயிங், எலக்ட்ரிக்கல் ட்ராயிங், ஆர்கிடெக்ட் ட்ராயிங், எங்களுக்கு ஒன்றுமே தெரியாது. பட் காட், நான் இன்றைக்கு இதுல நின்று கொண்டு நான் தான் இதை செய்தேன் என்று சொன்னா இதுல விழுந்து நான் சாகணும். என் ஆண்டவர், எங்கள் ஆண்டவர் இதை திட்டமிட்டு செய்தார், திட்டமிட்டு நிறைவேற்றினார். இதுல என்னுடைய பங்கு ஜீரோ, ஜீரோ, ஜீரோ. I know what he did. I know what the miracles after miracles after miracles he did to give us this land and the building. I know he is a marvelous planner. He is a marvelous architect. He is a wonderful God. எங்கட பிரச்சனை என்னண்டா, தேவன் எங்களை அபிஷேகித்து, எங்களை உருவாக்கி, எங்களை ஆசீர்வதித்து, ஒரு வீடு, 2 கார் இதெல்லாத்தையும் தர, எங்களுக்கு இதால நடக்கிறோம் என்று தெரியாம இருக்கிறது தான் எங்கட பிரச்சனை. ஆமென், ஹல்லேலூயா. சவுலுடைய வாழ்க்கையை நான் பார்க்கிறேன். சாமுவேல் வந்து பலியிட வேண்டிய நேரத்தில் ஜனங்கள் சிதறி போகிறார்கள் என்று அவன் பலியிட்டான். கொஞ்சம் 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 கொஞ்சமா
தன்னை அழைத்த தேவன், தன்னை அபிஷேகித்த தேவன், பரிசுத்த ஆவியினாலே நிறைத்த தேவன், தீர்க்க தரிசனம் சொல்ல வைத்த தேவன் எல்லாவற்றையும் மறக்க ஆரம்பித்தார். உங்களுடைய வாழ்க்கையில கர்த்தர் உங்களை அபிஷேகித்து ராஜாவாக அதிகாரத்தோடு நிற்க வைத்திருக்கிறார். ஆனா எங்களுக்குள்ள நாங்க யார் என்று சரியா தெரியாட்டிக்கு எங்களுக்கு பிரச்சனை வர ஆரம்பிக்கும். எங்களுடைய வாழ்க்கையில நாங்க ஒன்றையும் மறக்க கூடாது. பெட்டில போய் படுக்கைகளை ஆண்டவரே நன்றி, all God's love and provision to us. இன்றைக்கு மட்டும் COVID-19 ஆண்டவர் எங்களை காப்பாற்றி இருக்கிறாரே, நன்றி. Never forget. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு எல்லாவற்றையும் செய்தவர் உங்களுடைய அப்பா, உங்களுடைய தெய்வம் தான். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் அவருடைய சுத்த கிருபைதான். எங்களுடைய வாழ்க்கையில, கிறிஸ்தவ வாழ்க்கையில நாங்க ஒன்றை மறக்க கூடாது. அங்கே அமலேக்கியருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் அழித்து போடு, எல்லாவற்றையும் நிர்மூலமாக்க கடைசியா சொல்ற. அப்ப அவன் போய் ஆடு மாடுகள்ல கொஞ்சத்தை எடுத்துக்கொண்டு வருகிறான். தேவனுக்கு முற்று முழுதாய் கீழ்ப்படியவில்லை, வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியவில்லை. அவர்களை வென்றுவிட்டு தனக்கென்று ஒரு ஜெய கம்பத்தை கட்டுகிறான். தேவனை தேட முடியவில்லை. ஆண்டவர், he got fed up with the person who anointed him. இன்றைக்கு ஆண்டவர், he shouldn't be fed up with us. He got fed up. He was sad. அவன், ஆண்டவர் சொல்லுகிறார் அவனை பார்த்து, ஜனங்களோ, அவன் சொல்கிறான், ஜனங்களோ உம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு கில்காலிலே பலியிடுகிறதுக்காக கொள்ளையிலே சாபத்தீடாகும் ஆடு மாடுகளிலே பிரதானமானவர்களை பிடித்துக் கொண்டு வந்தார்கள் என்றான். ஆண்டவர் சொல்லுகிறார், எல்லாத்தையும் கொல்லு, ஒன்றையும் விடாத. அதற்கு சாமுவேல், கர்த்தருடைய சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறதை பார்க்கிறோம், சர்வாக தகனங்களும் பலிகளும் கர்த்தருக்கு பிரியமாயிருக்குமோ? பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதலும் ஆட்டு கடாக்களின் இனத்தை பார்க்கிலும் செவி கொடுதலும் உத்தமம். இரண்டகம் பண்ணுதல் பில்லி சூனிய பாவத்துக்கும், முரட்டாட்டம் பண்ணுதல் அவபக்திக்கும் விக்கிரக ஆராதனைக்கும் சரியா இருக்கிறது. நீர் கர்த்தருடைய வார்த்தையை புறக்கணித்தபடியினாலே அவர் உம்மை ராஜாவாய் இராதபடிக்கு புறக்கணித்து தள்ளினார். ஆனா அதுக்கு பிறகு அவன் மனம் திரும்ப இல்லை. அவன் மனம் திரும்பி, என்னை மன்னியும் ஆண்டவரே, பிசாசு எங்களை வஞ்சித்து எங்களை ஒரு எல்லையில் இருந்து அழைத்து சென்றிடுதண்டா. நோ டர்னிங் பேக், நோ டர்னிங் பேக். We can figure out, we can do anything, we know everything. நாங்கள் 1 நாளாக அதை முடிக்க போகிறேன். சவுல் சாகைக்குள்ள வேலைக்காரன் கேட்கிறான், நீ உன் வாளால என்ன குத்தி சாக்கொள்ள. அவன் சொல்ற, நீங்க அபிஷேகம் பெற்ற மனிதன், உங்களை நான் கொல்லக்கூடாது. சவுல் தன் வாளை நாட்டிட்டு 2 குமாரரையும் இழந்த பிறகு அதிலே விழுந்து செத்தான். What a beginning, what a start, what a glorious anointing upon him. How did he die? நாங்கள் 1 நாளாகவும்
10ஆம் அதிகாரத்திலே 13வது வசனத்திலே, அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த தன் துரோகத்து நிமித்தமும். என்ன துரோகமாம்? கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாத துரோகம். உங்களை அழைத்து அபிஷேகித்து பிரித்தெடுத்து உங்களை உருவாக்கி உங்களை தன்னோடு வைத்திருக்க வேண்டும் என்று அழைத்த தெய்வத்துக்கு நானே தான். என் வாழ்க்கையில எனக்கு எல்லாம் தெரியும் ஃபிகர் அவுட் பண்ண என்று வார்த்தையை விட்டு விலகி 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 கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருக்கு தெரியும். அவன் கர்த்தரை தேடாமல் கடைசியா என்ன செய்தான்? அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படிக்கு தேடினது நித்தமும் செத்து போனான். இப்ப கடவுளை விட்டுட்டு அவன் இந்த உலகத்து ஆக்களை எல்லாரையும் நம்ப ஆரம்பித்தான். அவனை எவ்வளவு எச்சரித்தும் 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 அவன் மனம் திரும்ப விரும்பல. அதுதான் சொல்றேன், நீ அபிஷேகம் பெற்றிருக்கலாம், அந்நிய பாஷை பேசலாம், தீர்க்க தரிசனம் சொல்லலாம், நீ ஆண்டவரை விட்டு விலகி போயிட்டியோ, உன்னுடைய அதிகாரத்தை இழந்து உன்னுடைய வாழ்க்கையை இழந்து எல்லாவற்றையும் இழந்து நீ ஒரு நாயை போல சாகிறது வரும். ஆண்டவர் சொல்லுகிறார். இதை வாசித்து, இந்த கடைசி வசனத்தை வாசித்து நான் மிகவும் கவலைப்பட்டேன். அதுக்காக அவனை கொன்று ராஜபாரத்தை ஈசாயின் குமாரனாகிய தாவீது வசமாக திருப்பினார். See, he loved him. He gave everything to him. He made him the king. ஆனா அவனுடைய இருதயம் வேட்டிமையாக மாற ஆரம்பித்தது. அவருடைய வார்த்தைகளை மறந்து, அவருடைய வார்த்தைகளை புறக்கணித்து, உலகத்தை நம்பி உலக ஆசைகள் கொண்டு நாங்க நடந்தா நீங்க சொல்லிட்டு இருப்பீங்க, கர்த்தர் என்னை அபிஷேகித்தார், கர்த்தர் அப்படி செய்தார், கர்த்தர் எல்லாம் போயிட்டுது. கடைசி அவன் வாழ்க்கையில் கர்த்தருக்கு எல்லாம் தெரியும். He doesn't work like that. அவனை கொன்று போட்டார். இதேன் எழுதி வச்சிருக்கு, எனக்காக உங்களுக்காக. எழுந்திருப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாரா.